இது கொலை குற்றம். இது வந்து ப்ரீ பிளான்டு மர்டர் அதில. ஒண்ணும் அதில மாற்றம் இல்ல. ஸோ, அதனால செக்ஷன் 101 அண்ட் 103 படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மரண தண்டனை குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆர் அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை தண்டனை குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து கன்சிடரிங் அந்த அஃபென்ஸ் அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, இந்த காரணங்கள் எல்லாம் பொறுத்து. போலீஸுக்கு வந்து இதில இன்னும் நெறைய வேலைகள் இருக்கு. என்னன்னா, என்ன வெப்பன வச்சு கட் பண்ணினாங்க. அந்த வெப்பனெல்லாம் அவங்க சீஸ் பண்ணணும். அதையெல்லாம் அவங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் சீஸ் பண்ணணும் அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மாத்திரை குடுத்துருந்தாங்க, தூக்க மருந்து குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த என்ன மருந்து குடுத்தாங்க, அந்த மருந்து அவங்க எங்க வாங்கினாங்க, எப்படி அவங்க குடுத்தாங்க, என்னைக்கு தூக்க மருந்த குடுத்து, என்னைக்கு அவங்க கட் பண்ணினாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் அவங்க எத்தன தடவ பார்த்தாங்க, என்னைக்கு அந்த பொருள் இதெல்லாம் பாடிய வெளியில எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெக்கார்ட்ல கொண்டு வரணும் அவங்க. சீன் ஆஃப் அக்கரன்ஸ்க்கு ஒரு மேப் போடணும், மகசர் என்டர் பண்ணணும். இது எல்லாமே போலீஸுக்கு இருக்கு. இவ்ளோ விஷயங்களையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் விசாரணைகள் முடிஞ்சதா சொல்லி அவங்க ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க.